நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு எனது சமையலறை. பொங்கல் அன்னைக்கு பொங்கல் செஞ்சு ஒரு பொங்கல் வீடியோ போடலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அக்கம் பக்கத்தில் ஒரு 4 வீட்டில் பொங்கல் கொண்டு வந்து கொடுத்து ஹாப்பி பொங்கல் பொங்கல் சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ ஓசியில் பொங்கல் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு நல்லா மொச்சக்கன் பொங்கல் சாப்பிட்டாச்சு. ஸோ ரிப்பப்ளிக் டே எதுமா பொங்கல் கொண்டாடுன்றதுக்காக ஒரு குக்கர் எடுத்து 4 ஸ்பூன் நெய்யும் உள்ளே சேர்த்து அதை மெல்ட் பண்ணியாச்சு. அடுத்ததாக உங்களுக்கு தேவையான கிஸ்மிஸ், முந்திரி இப்படி எது வேணாலும் ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பை நல்லா வதக்கி லைட்டான ப்ரௌன் கலர் வரவும் கிஸ்மிஸ் பழத்தையும் உள்ளே சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி கருப்பு திராட்சையும் கிஸ்மிஸ் பழமும் 2 ஈவனாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குதோ அதே மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். கிஸ்மிஸ் நல்லா பலூன் மாதிரி உப்பி வரவும் இதை அப்படியே எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். நெய் அப்படியே பேன்லேயே இருக்கட்டும். இந்த மீதமுள்ள நெய்யில் 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். இதை நல்லா கழுகி வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் இந்த பேன்லேயே போட்டுடலாம். நெய்யிலே கிட்டத்தட்ட அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக நான் இன்றைக்கி 1 கப் ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் பச்சரிசி கூட எடுத்துக்கலாம். நல்ல ஃப்ளேவர் கிடைக்குன்றதுக்காக ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இதே ரைஸையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு இதையும் 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அரிசியும் பருப்பும் கலர் சேஞ்ச் ஆகாமல் நல்லா எண்ணெயிலே ஃப்ரை ஆயிடுச்சு. இனி 1 பிஞ்ச் உப்பு உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது வேக வைக்கிறதுக்காக நம்ம பால் சேர்த்துக்கலாம். 2 கப் பால் உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த 2 கப் பாலுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் பால் எடுத்து இந்த 2 கப் உள்ளே சேர்த்திங்கன்னா டேஸ்ட் இன்னுமே அட்டகாசமாக இருக்கும். பால் சேர்த்தாச்சு. அடுத்ததாக 3/2 கப் தண்ணி உள்ளே சேர்க்க போகிறோம். மொத்தமே 5/2 கப் சேர்க்குறோம். 1/2 கப் ரைஸுக்கு 5/2 கப் சேர்த்தா தான் நல்லா பொங்கல் குழஞ்சு கிடைக்கும். அடுத்ததாக பொங்கி வடியாமல் இருக்க ஒரு 1/4 ஸ்பூன் நெய் உள்ளே சேர்த்துட்டு இதை அப்படியே லாக் பண்ணி 2 விசில் வேக வச்சிடலாம். எனக்கு கரெக்டாக 2 விசில் வந்துருச்சு. அடுத்ததாக ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கேஸ் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா திறந்து விட்டால் போதும், உடனே ரிலீஸ் பண்ணிடக்கூடாது. எனக்கு ரைஸ் கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் கரெக்டான பக்குவத்தில் நல்லா குக்காகி குழஞ்சு கிடச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் வெல்லம் உள்ளே சேர்க்கணும். என்கிட்ட டஸ்ட் இல்லாத வெல்லம், தூள் பண்ண வெல்லமே இருக்குது. அதனால் டைரெக்டாக நான் வெல்லம் உள்ளே சேர்க்குறேன். உங்ககிட்ட அப்படி டைரெக்டாக சேர்க்க முடியாட்டி 2 கப் வெல்லத்தில் 1/4 கப் தண்ணி உள்ளே சேர்த்துட்டு நல்லா மெல்ட் பண்ணதுக்கப்புறமா உள்ளே சேர்த்துக்கோங்க. 2 கப் வெள்ளத்தையும் உள்ளே சேர்த்தாச்சு. அடுத்ததாக பொதுவாக பாகு காய்ச்சினா 1/4 கப் தண்ணி ஊற்றுவோம் பார்த்தீங்களா, அந்த 1/4 கப் தண்ணியை இப்படி டைரெக்டாகவே சேர்த்தாச்சு. நான் தண்ணிக்கு பதிலாக பால் உள்ளே சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஸ்டவ்வை ஒரு மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அடுத்ததாக தேவைப்படுற அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நான் ஜஸ்ட் ஒரு 2 பிஞ்ச் தான் உள்ளே சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த ட்ரை ஃப்ரூட்ஸை பூரா உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சுகர் கம்மியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் வெல்லம் கூட உள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை அப்படியே இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் நெய்யையும் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பொங்கல் ரெடி. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவுடன் சந்திப்போம். அன்டில் தென் டாடா பை பை, see you from எனது சமையலறையில்.